நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் குரு தட்சணை 1969 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். AP நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, பத்மினி ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் K. பாலாஜி, மேஜர் சுந்தரராஜன், SV சஹஸ்ரநாமம், MN நம்பியார், TS பாலையா, KA தங்கவேலு, TR ராமச்சந்திரன், T. ராமாராவ், PD சம்பந்தம், மனோரமா, ராமபிரபா, G. சகுந்தலா, செந்தாமரை, பகோடா காதர், மாஸ்டர் பிரபாகர் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீ கஜலட்சுமி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் திரு பரமசிவம் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாரு. வீர பழனியப்பன் அவர்களின் கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருந்தாரு இயக்குனர் திரு AP நாகராஜன். சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிட்டாங்க. இந்த படத்துக்கு திரையிசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் மேற்பார்வையிட புகழேந்தி அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தாரு. பத்மினி அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர் கதாபாத்திரம் இந்த படத்தில் வழங்கப்பட்டிருந்தது. 1969 பத்மினி நடித்த வெளியான ஒரே படம் குரு தட்சணை. புராண படங்கள் தயாரித்து வந்த AP நாகராஜன் அவர்களின் சிவாஜி அவர்கள் கல்வி கற்க விரும்பும் கிராமத்தானாகவும் பள்ளி ஆசிரியையாக பத்மினி அவர்களும் நடிச்சிருந்தாங்க. தன்னுடைய படிக்கும் ஆசையை சொல்லி பத்மினியின் கால்களில் விழுவாரு சிவாஜி அவர்கள். அவருடைய ரசிகர்கள் அதை ஏற்கவில்லை அப்படின்னே சொல்லலாம். நிஜத்துல மாறுபட்ட கதையாக இருந்தாலும் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை. கிராமத்தில் பால் விற்கும் கண்ணன் படிப்பறிவில்லாதவன். அவனுக்கு இளைஞனான பிறகு படிக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் பிறக்கிறது. கிராமத்துக்கு புதிதாக வரும் ஆசிரியையிடம் பாடம் படிக்கிறான். இதனிடையே கண்ணனுக்கும் கண்ணிக்கும் இடையில் காதல் பிறந்து கல்யாணத்துல முடிகிறது. கண்ணனுக்கும் ஆசிரியைக்கும் உருவாகும் கல்விசார் நட்பை ஊரில் சில பொல்லாதவர்கள் தவறாக பிரச்சாரம் பண்றாங்க. கண்ணியும் அதனை நம்பி விடுகிறாள். இதனால் மனமுடைந்து போகும் கண்ணன் தற்கொலைக்கு ஆளாகிறாரு. ஆனால் முயற்சி கைகூடவில்லை. தான் கற்பித்த கல்விக்கு குரு தட்சணையாக தற்கொலை செய்து கொள்வதில்லை அப்படின்னு கண்ணன் சத்தியம் செய்து மனைவியுடன் வாழ வேண்டும் என்று ஆசிரியை குருதட்சணை கேட்கிறாங்க. இதுதான் குருதட்சணை படத்துடைய கதை. பூங்குளம் கிராமத்தில் ஒண்டிக்கட்டையாக வசிப்பவர் சிவாஜி அவர்கள். அந்த ஊர் பால்காரரான இவர் முரட்டு சுபாவம், ஆனாலும் இளகிய மனதுக்காரர். அதே கிராமத்தை சேர்ந்த வெட்டியான் செந்தாமரையின் மகள் ஜெயலலிதா. பக்கத்து ஊர் சந்தையில ஒரு முரடன் ஜெயலலிதாவுடன் வம்பு செய்ய அவனிடமிருந்து காப்பாற்றுகிறார் சிவாஜி. அதிலிருந்து ஜெயலலிதாவுக்கு சிவாஜி மீது அமோக காதல். ஆனாலும் சிவாஜி அவர்கள் ஒதுங்கி ஒதுங்கி போவாரு. பூங்குள கிராம மக்களில் சிலராக நம்பூதிரி TS பாலையா, அவருடைய மனைவி G. சகுந்தலா, பயாஸ்கோப் காட்டும் தங்கவேலு, டீ கடை ராமாராவ், கைஜோசியக்காரி மனோரமா, சைக்கிள் கடை சம்பந்தம், ஸ்கூல் டீச்சர் ரமாபிரபா, அவருடைய சகோதரர் TR ராமச்சந்திரன் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பாங்க. காதல் மிகுதியால் சிவாஜி அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வரும் ஜெயலலிதாவை சிவாஜி அவர்கள் விரட்டி விடுகிறார். இதை பார்க்கும் ரமாபிரபா செந்தாமரையிடம் மகளை அடக்க ஒடுக்கமாக வளர்க்க சொல்கிறார். அப்படியா சேதி என்று செந்தாமரை மகளை கண்டிக்க, என்னை காப்பாற்றிய சிவாஜி அவர்களை தன்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஜெயலலிதா. வாக்குவாதம் முற்ற வீட்டை விட்டு வெளியேறி சிவாஜி அவர்களுடைய வீட்டுக்கே போய் விடுகிறாங்க ஜெயலலிதா. சிவாஜி அவர்கள் அப்படியெல்லாம் வீட்டை விட்டு வரக்கூடாது, திரும்பி போ அப்படின்னு சொல்ல, அப்படியானால் தற்கொலைதான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு அழும் ஜெயலலிதாவை தேற்றி, சரி இங்கேயே இரு, வேற என்ன பண்றது அப்படின்னு சம்மதிக்கிறாரு. ஆனால் லிவிங் டுகெதர் பாணியில ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்றாங்க. உள்ளேயும் வெளியேயுமாய் படுக்கை. இந்த சமயம் கிராம பள்ளிக்கூடத்திற்கு தலைமை ஆசிரியையாக மாட்டு வண்டியில வர்றாங்க பத்மினி. தன் பார்வையற்ற தகப்பன் மேஜர் சுந்தரராஜனுடன் ஊர் எல்லையிலேயே வண்டி குடை சாய சிவாஜி அவர்களும் கிராம மக்களும் காப்பாற்றுகிறார்கள். மிகவும் படித்தவர் அப்படின்றதுனால பத்மினியுடன் அளவற்ற மதிப்பும் அன்பும் கொள்கிறார் சிவாஜி. அவங்களுக்கும் சிவாஜி அவர்களை மிகவும் பிடித்து போகிறது. அவர்கள் தங்குவதற்கான வீட்டை காண்பித்து அவர்களை குடியமர்த்த பாலையா சிவாஜி அவர்களிடம் சொல்ல, அதன்படியே செய்கிறாரு சிவாஜி. கிராமம் முழுவதும் பத்மினி ரமாபிரபாவை கூட்டிக் கொண்டு மக்களை சந்தித்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப சொல்றாங்க. தலைமை ஆசிரியராக பத்மினி அவர்கள் வந்ததால அந்த பதவியின் மீது கண் வைத்திருந்த ரமாபிரபாவுக்கு கடுப்பு. சிவாஜி அவர்களை பற்றி பத்மினியிடம் தாறுமாறாக சொல்றாங்க ரமாபிரபா.
மேஜரும் பத்மினியும் அதை நம்ப மறுக்கிறாங்க. பத்மினி குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் பண்றாரு நடிகர் திலகம். நிறைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க. அனைவருக்கும் கனிவாய் பாடம் சொல்லி தராங்க பத்மினி. தான் படிக்கவில்லையே அப்படின்னு ஏங்கும் சிவாஜி அவர்கள் இப்போதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, தங்கவேலு அதெல்லாம் சரியா வராது, சின்ன பிள்ளைகள் தான் பள்ளிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல பத்மினியுடைய வகுப்புகளை பள்ளிக்கு வெளியில் நின்று கற்று வர்றாரு சிவாஜி. குருதட்சணை திரைப்படத்தில் புகழேந்தி அவர்களின் இசையமைப்பில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் ஓராங் கிரகமடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.